கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி என்னையோட 64வது நாள் ஆகுதுங்க. இந்த 64வது நாள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையா பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்சம் பார்த்தீங்கன்னா ஊழலெல்லாம் வழக்கிலலாம் இவர் இருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்காரு இந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்றவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரையும் கொண்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இதுக்கு முன்னாலதான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்களை இவ்வளவு ஊழல் பண்றாரு, இவரை பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு அதிகாரியா போட்டீங்கன்னா எப்படிப்பா விளங்கும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருப்பாப்ல. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சிஎம் ஆனதே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆயிருப்பாரு. அப்பயே சிஎம் அவர்களுக்கு சூப்பரான ஆட்சிப்பா அப்படின்னு ஒரு இன்டை கொடுத்திருப்பாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா. இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு தான் சிஎம் விஜய்க்கு தான் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே விதமா இது மாதிரி குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. அருண் ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா உடனடியே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா, கண்டிப்பா விஜய் அவர்கள் சிஎம் அதுக்கு கண்டிப்பா போயிருக்கு போல இந்த நியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு அதிகாரியிலிருந்து மாற்றப்பட்டு வேற ஒரு அதிகாரியா பாத்தீங்கன்னா செயல்படுறாரு. உடனே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அவர் காதுக்கு இந்த விஷயம் போயிருக்கு போல இருக்கு. அப்ப சவுக்கு சங்கர் பேசின விஷயம் இப்படி சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்துதான் இருக்குது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்களும் விஜய் அவர்களும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த மேடையில பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு பாருங்க. ரீசெண்டா பேசியிருப்பாரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு, ஓப்பனா பேசியிருப்பாரு. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே கொளத்தூர்லயே கொத்து பரோட்டா போட்டாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அது பயங்கரமா பாத்தீங்கன்னா வைரல் ஆச்சு. ஓப்பனா பாத்தீங்கன்னா சொல்றேனே, டிஎம்கே தலைவர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில பயங்கரமா தோத்துட்டு இருப்பாரு. இதை பாத்தீங்கன்னா குத்தி காட்டணுன்றதுக்காக தான் அப்படியே கொளத்தூர்ல கொத்து போராட்டா போட்டாங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. கரூர்ல பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வாகனத்துல வரும்போது போலீஸ் எல்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க, உண்மையாவே போலீஸை பாராட்டலாம் அப்படின்னு அந்த டைம்ல சொல்லியிருப்பாரு. இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்தாங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நேத்து முந்தா நேத்து பேசின விஷயத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அவசரப்பட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அப்ப போலீஸ் அவர்களை பாராட்டி இருக்கக்கூடாது, என்னை கரெக்டா பிளான் போட்டு அழகா இந்த இடத்துக்கு வர வச்சதே காவல்துறை தான், யாரோட பேச்சு கேட்டு காவல்துறையை வர வச்சுச்சு, நான் தான் ஏமாந்து முன்னாடியே போலீஸ் அவர்களை பாராட்டிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் அதுக்கு லஞ்சம் சின்ன சின்னதா லஞ்சம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அது நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஆனா அது லஞ்சம் கூட நமக்கு தெரியாது, நம்மளே எதிர்த்தும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பு, நான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாப்ன்றதால உங்ககிட்ட இதை பதிவு பண்றேன். நீங்க நான் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும், உங்களுக்கு தான் அரசாங்கமே காசு கொடுக்குது, நான் எதுக்கு பாத்தீங்கன்னா 50 100 கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். அது பேர் தான் பாத்தீங்கன்னா லஞ்சமே. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்தீங்களா, நான் பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சிக்கு வந்துட்டேன், உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லுங்க, தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எங்க ஆட்சி நடக்குது, எங்க மகன் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. உண்மையை பாத்தீங்கன்னா இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு மேல எந்த அதிகாரியாலையும் பாத்தீங்கன்னா லஞ்சமே பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. எல்லாரையும் பாத்தீங்கன்னா நேர்மையா தான் பாத்தீங்கன்னா செயல்பட்டாகணும். ஏன்னா லஞ்சம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவங்ககிட்ட திருடங்கட்டியும் லஞ்சம் வாங்குவாங்க, கொலை பண்றவங்ககிட்டயும் லஞ்சம் வாங்குவாங்க. இந்த லஞ்சம் வாங்குறதால குற்றங்களும் அதிகரிக்கிறதுக்கு லஞ்சமும் ஒரு காரணமா தான் இருக்குது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த லஞ்சத்தையும் பாத்தீங்கன்னா ஒழிக்கிற மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல எந்த காவல் அதிகாரியும் லஞ்சம் வாங்கினாலும் சரி ஓகேப்பா, லஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்குறாங்க, நம்ம பாத்தீங்கன்னா கொடுக்கலான்னு மறுத்துட்டோம், அது ஓகே தான். ஆனா ஒரு குற்றம் பண்ணிட்டு ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அந்த தப்பை மறைக்க நம்ம லஞ்சம் நம்மளா போய் வாண்டடா போலீஸ் அதிகாரிகிட்ட கொடுத்தா அதை வாங்க தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்த யாராவது ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா சொல்லிட்டா, ஆதாரத்தோட சொன்னவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அந்த காவல் அதிகாரியை உடனே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரைட்டு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே பாத்தீங்கன்னா சொன்னதே கிடையாது. உண்மையா மக்களுக்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் சிஎம் அவர்களை பாராட்டிட்டு தான் வராங்க.
தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கும் விரைந்து ஆக்ஷன் எடுத்து அதுக்கு தீர்வு காணணும் தான் இருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய குற்றங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ வந்து நிறைய கலவரங்கள் நடக்க ஆரம்பிக்குது, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. நம்மளாம் அதை யோசிச்சிருக்கணும் இருக்க மாட்டோம். ஆனால் அது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை புது ஆட்சி வந்துருச்சு, நம்ம பண்ணி பார்ப்போம், இவர் சிஎம் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக யாராவது தூண்டுதல் பேர்ல பண்றாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்காக பண்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பணிஞ்சு போற மாதிரியே கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான்ப்பா நான் பண்ணுவேன், உன் பேச்சாலாம் நான் கேட்க மாட்டேன், நீ நல்ல விஷயம் சொல்றியா அதை கேட்டுக்கிறேன், என்னை சமாதானமா போக சொல்றது, இந்த பிரச்சனைகளெல்லாம் தலையிட்டா உங்க பேர் தான் டேமேஜ் போடும் அப்படின்னு சொல்றது, இப்படியெல்லாம் அட்வைஸ் எல்லாம் சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் தான். ஸோ கண்டிப்பா அவர் யோசிச்சு நல்லாவே முடிவெடுப்பாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, அந்த சில விஷயங்கள் பெருசானதே நம்மளாம் வந்து பார்த்தோன்னா காணொலியில் பார்ப்போம், பேசுவோம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம் நம்ம. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேச வரும்போது இந்த விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி சொல்லிடுறாரு. இது மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நான் பேசினா வச்சுங்களேன், ஏன் பேசுற, இதெல்லாம் சிஎம் இப்படியெல்லாம் பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, நான் பேசாம அமைதியா இருந்தா என்னப்பா உங்க சிஎம் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்றீங்க, அப்ப நான் என்னதான்ப்பா பண்றது, பேசினா எப்படின்றீங்க, பேசலாம் அப்படின்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பயங்கரமான இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. மக்கள் எல்லாருமே அவர் பேச வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டல்களும் விசில்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பறக்குதுன்னே சொல்லலாம். ஸோ சிஎம் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இவ்வளோ சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்து அந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரியை மேலே சவுக்கு சங்கர் அவர்கள் பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சிருப்பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல பொய்யான குண்டாசி அமலை போட்டிருக்காங்க, பல வாட்டி இதனால நான் சிறைக்கு சென்றிருக்கேன், இவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொன்னதாலேயே என்னை வேணும்னே வாண்டடாக வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதே இந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சியில் இருக்கு. இப்போ சவுக்கு சங்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சவுக்கு சங்கரும் டிவிக்கேல நல்லா இருக்கு, ஆட்சி சூப்பராக இருக்கு, லஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடிக்கிறாங்க, பாராட்டலாம்பா அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான். சில விஷயங்கள் சின்ன தப்புக்கள் அந்த எம்எல்ஏக்கள், டிவிக்கையில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் சின்ன தப்பு செஞ்சாலும் அதையும் நம்ம சுட்டி காட்டின்னு தான் இருக்கும். அதுக்கும் நம்ம அந்த தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்கறது கிடையாது. டிவி காட்சி லஞ்சத்தை நல்லாவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதைப் பொருளை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சில பேர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ பாருப்பா இந்த பெண்களுக்கு இப்போ ஒரு அணையம் நடந்துச்சு, எங்கே போயிடுச்சு அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்றாங்க. ஸோ அதில் நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது, ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வராங்க, உங்கள் நாட்டை கைப்பற்றுறதுக்கு வராங்க. ஆனால் உங்கள் நாட்டில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, ஓகேங்களா? 10 பேர் அதிகமா 5 பேர் அதிகமா, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ 10 பேர் வந்தால் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு, அதுதான் அதை அப்படியே புரிஞ்சுக்கிங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்புக்காக அங்கே இன்னும் ஒரு 10 பேர் சேர்த்தா வச்சுக்கலாம், அந்த 5 பேர் கூட 10 பேர் சேர்த்தா 5 பேர் ஆகிடும். அப்போ வந்து ஓரளவுக்கு இவக்கெல்லாம் சண்டை போடலாம், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படைன்றது பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு. குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்து தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்கிறதா இருக்கலாம், அதையும் தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படும். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம்தான். ஸோ இதையும் பாராட்ட தான் நம்ம செய்யணும். இது மாதிரி டிவிகே சார்பில் சூப்பரான நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காரு, அதுவும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா நீங்க வந்து நல்லவோ கோரிக்கையெல்லாம் வச்சிங்க, எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மோதிர திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறேன் அப்படி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தேதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணப்பதான் சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தை வந்து சொன்னேன், அதுபடியே செஞ்சுட்டேனே, இப்போ பதில் என்ன சொல்றீங்கன்றாரு. அதே மாதிரி மேகதாது அணையை பத்தி பேசவே இல்லை சிஎம் விஜய் அவர்கள். ஏன் பேசல, எதுக்கு பேசல அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு. நான் மேகதாது அணையை பத்தி பேசணும், ஓகே எல்லாம் கரெக்டு தான், நான் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது, ஆனா இந்த பிரச்சனை இதுக்கு முன்னால இருந்தே இருக்குது.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுல இந்த பிரச்சனையை பத்தி வாதாடி ஜெயிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனா ஏன் தோத்தீங்க, எதுக்கு தோத்தீங்க, ஆனா எங்க ஆட்சியில் அப்படியெல்லாம் இருக்காது, இது கரெக்டான நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்தெந்தெல்லாம் கேள்வி மக்கள் அதிகமா வைக்கிறாங்களோ அந்தந்த கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிய வருது. அதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது கொடுத்துட்றாரு. உண்மையாவே இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சிஎம் இருக்கிறவங்க யாருன்னா என்ன பேசிட்டு போட்டோம், நம்ம 2 நல்லது பண்ணோமா, அதை 4 வாட்டி நியூஸ்ல போட்டு காமிச்சோமா, அப்படியே ஒதுங்கி போயிடலாம்னு இருப்பாங்க. ஆனா சிஎம் விஜய் அவர்கள் மேல எந்த விமர்சனம் வச்சாலும் அந்த விமர்சனத்தை சொல்லி காட்டி பதிலடி கொடுக்குறாரு. உண்மையாவே அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ பார்க்கலாம், இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஜஸ்ட் 64வது நாள், இன்னும் 5 வருஷம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னா நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் விடாம டெய்லி என்ன நடக்குதோ ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.